ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின் சி டோனர் வீட்டிலே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ அண்ட் கிளாஸி ஃபினிஷ் கொடுக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் சியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது உங்கள் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட் க்ளோவான ஒரு காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபேட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு ஈவன் டோனை கொடுக்கும். மூணாவது, கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். உங்கள் ஸ்கின்னில் உள்ள அந்த எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவது, உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். மாய்ஸ்டரை தக்க வச்சுக்கும். தோல் சுருக்கத்தை கம்மி பண்ணும். ரிங்கிள்ஸ்லாம் வருதில்ல, சின்ன வயசுலேயே சில பேருக்கு கண் பக்கத்துலலாம் சுருக்கம் விழும். அதெல்லாம் விட்டமின் சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தோல் சுருக்கம் கம்மியாகும். அடுத்து சன் டேமேஜ்லேருந்து விட்டமின் சி ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் ஆக்னி ஸ்கார்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை டைட்டாக்கி கொடுக்கும். தோலை ரொம்ப தொங்காமல் ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆரஞ்சோட தோல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், அப்புறம் ஒரு கண்டெய்னரும் வச்சுக்கோங்க. ஆரஞ்சோட தோல் எப்படி எடுக்கணும்னா, ஆரஞ்சோட தோலை நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே காஞ்சிரும். இல்லைன்னா ஒரு 3 to 4 டேஸ் நீங்கள் காய வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை அந்த ஆரஞ்சு பவுட்ரு எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதில் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து ரோஸ் வாட்டர் எடுத்து ரோஸ் வாட்டரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் நீங்கள் வீட்டில் உள்ளதே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் கிடைக்கலன்னா வெளியில் ஜெல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டோனரை நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.